யூடியூபர் சவுக்கு சங்கரை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைத்த உத்தரவை எதிர்த்து அவரது தாயார் தொடர்ந்த வழக்கு மீண்டும் 2 நீதிபதிகள் அமர்வுக்கு மாற்றப்பட்டுள்ளது. யூடியூபர் சவுக்கு சங்கரை குண்டர் சட்டத்தின் கீழ் சிறையில் அடைத்த உத்தரவை எதிர்த்து அவரது தாயார் தாக்கல் செய்த மனு 3வது நீதிபதியான ஜெயச்சந்திரன் முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழக அரசு பதில் மனு தாக்கல் செய்துள்ளதால் ஏற்கனவே 2 நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவை முழுமையானதாக கருத முடியாது என்று தெரிவித்தார். சென்னை உயர்நீதிமன்ற விதிகளின்படி ஆட்கொணர்வு மனுக்களை 2 நீதிபதிகள்தான் விசாரிக்க வேண்டும் என்றும் குண்டர் சட்டத்தை ரத்து செய்ய வேண்டுமானால் அதிகாரிகள் பதிலளிக்க அவகாசம் வழங்கப்பட வேண்டும் எனவும் தெரிவித்தார். ஆட்கொணர்வு மனுக்கள் 2 மாதங்களில் முடிக்கப்பட வேண்டும் என்பது தொடர்பாக பொறுப்பு தலைமை நீதிபதி உரிய உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டும் என தெரிவித்த நீதிபதி ஜெயச்சந்திரன் இந்த வழக்கை மீண்டும் 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வில் ஜூன் 12ஆம் தேதி மீண்டும் பட்டியலிட வேண்டும் என்று பதிவுத்துறைக்கு உத்தரவிட்டார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் வட்டாட்சியர் அலுவலகத்தை ஜப்தி செய்ய முயன்ற நீதிமன்ற ஊழியர்களால் பரபரப்பு ஏற்பட்டது. பட்டணம் பகுதியைச் சேர்ந்த காளியப்ப கவுண்டர் என்பவரது நிலத்தை ஆதி திராவிடர் நலத்துறை கடந்த 2008ஆம் ஆண்டு கையகப்படுத்தியது. இதற்கு எந்தவித இழப்பீடும் அரசு சார்பில் வழங்கப்படவில்லை. இதுகுறித்து பாதிக்கப்பட்டவர் நீதிமன்றத்தை அணுகிய போது 10 லட்சம் ரூபாயை இழப்பீடாக வழங்குமாறு உத்தரவிடப்பட்டது. இதனையடுத்து வெறும் 2,70,000 ரூபாய் மட்டும் இழப்பீடாக வழங்கப்பட்டது. இந்நிலையில் வட்டாட்சியர் அலுவலகத்தில் உள்ள பொருட்களை ஜப்தி செய்து இழப்பீடு பாக்கியை அடைக்குமாறு ராசிபுரம் சார்பு நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதன் பேரில் வட்டாட்சியர் அலுவலகத்தை ஜப்தி செய்ய நீதிமன்ற ஊழியர்கள் வந்தனர். வட்டாட்சியர் கால அவகாசம் கேட்டு வேண்டிக் கொண்ட நிலையில் தற்போதைக்கு ஜப்தி நடவடிக்கை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.